சூப்பர். மாலை வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு October 22nd, 2025. We are learning about cyber security, networking and AWS. AWS வந்து நேத்திக்கு ஆரம்பித்தோம். க்ளவுட்னு சொல்லலாம், ஏடபிள்யூஎஸ்னு சொல்கிறத விட க்ளவுட்னு சொல்லலாம். ஸோ நேத்திக்கு கவர் பண்ணது வந்து க்ளவுடில் ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, பப்ளிக் க்ளவுட்னா என்ன, இந்த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், இதுக்கெல்லாம் வித்தியாசங்கள் என்ன, அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலில் எந்தெந்த லெவலில் வந்து இந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு க்ளவுடுக்கு வந்து ஆன் ப்ரெமிஸில் இருக்கிறவங்க க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணுன்னாக்க இந்த அப்ளிகேஷன் அனாலிசிஸை வந்து கொஞ்சம் நல்ல டீப்பாக பார்த்தோம் நேற்றுக்கு. எப்படி அந்த அப்ளிகேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம், நம்ம ஒயர் ஷார்க் பார்த்தோம், அதில் வந்து பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதில் லேயர் 3ல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், லேயர் 4ல என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அப்புறம் வந்து டிஎன்எஸ் லுக்கப்பில் என்ன கிடைக்கும், ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்கப்பில் என்ன கிடைக்கும், எல்லாம் வந்து வி saw that yesterday. And this is just the first step in this whole cloud migration. குயிக்காக சொல்லணுன்னாக்கா அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு எதெல்லாம் க்ளவுடுக்கு போகிறோமோ அதுக்கப்புறம் வந்து கனெக்டிவிட்டி டு த க்ளவுடை பார்க்கணும். எப்படி வந்து ஆன் பிரேமா க்ளவுடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, இது பண்ண அதெல்லாம் வந்து வி ஆர் கோயிங் டு see that very soon. ஹைப்ரிட் க்ளவுட்னு சொல்லுவாங்க, we will see that. அதுக்கப்புறம் நெட்வொர்க் டிசைன் வரும், அப்புறம் அப்ளிகேஷன் நெட்வொர்க் செக்யூரிட்டி, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, ஆல் த வே டு ஆன்கோயிங் மானிட்டரிங். ஸோ as always, I want to give you all an opportunity. நேற்றுக்கு படித்ததை யோசிச்சு ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் வேணுமா, வில் just spend 5 minutes just going through that. Then I will start talking about the next topic if you have questions. Okay, looks like you're all pretty clear. So let's move on and start. வேலை செய்யல. Okay. So இன்னைக்கு what we're going to see is cyber security in cloud. இப்போ க்ளவுட்னாலே பப்ளிக் க்ளவுட் தான் சொல்கிறோம். ஓகே, which is the main purpose of this learning. ஸோ பப்ளிக் க்ளவுடு வந்து எந்த விதத்தில் ஆன் ப்ரெமிஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ளிக் க்ளவுட் வந்து டெமோக்ரட்டைஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்சஸ். டெமோக்ரட்டைஸ்னா என்ன? டிஃப்ரென்சஸ் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் என்ன வித்தியாசம்? டெமோக்ராட்டிக்கில் யார் வேணாலும் ஓட்டு எல்லாரும் ஓட்டு போடலாம், யார் வேணாலும் ஓட்டு போடலாம். அண்ட் வேறஸ் மற்ற எல்லாம் வந்து ரொம்ப ரெஜிமெண்டலாக இருக்கும். அவங்க தான் வந்து ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த மாதிரி க்ளவுடில் என்ன ஆகும்னாக்க யார் வேணாலும் க்ளவுட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு இன்டர்நெட் ஆக்சஸை செட்டப் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஓப்பன். ஓப்பன் இது நிறைய நடக்கும். அது ஓப்பன் ஃபார் யூசர்ஸ் டு செட்டப். வேறஸ் ட்ரெடிஷ்னல் ஐடியில் வந்து ஐடி மூலமாக தான் போகணும்.
நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னாக்க, இட் கோஸ் த்ரூ தி ஐடி செட்டப் ஃபார் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ அவங்க வந்து turning off certain ஸோ அவங்க வந்து ஃபயர் வால்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றது தான். ஆனால் அ இது கிளவுட் அப்படி கிடையாது. யார் வேணாலும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒர்க் லோடு போடுறேன். கிளவுட்ல, பப்ளிக் கிளவுட்ல, ஏடபிள்யூஎஸ்ல போட்டு, அதில வந்து ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணி, டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி, கிபி எல்லாம் போடலாம். கஸ்டமர் டேட்டா போடலாம். அதில வந்து ஃபயர் வாலே இல்லாம இன்டர்நெட் ஆக்சஸையும் குடுத்துடலாம். ஆஸ் எ யூசர். ஆஃப் கோர்ஸ், கிரெடிட் கார்ட் இன்ஃபர்மேஷன்லாம் போடணும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் டேட்டா இஸ் டேட்டா. ஸோ ஓப்பன் ஃபார் யூசர்ஸ் டூ செட் அப் வித்தவுட் செக்யூரிட்டி, விச் இஸ் அ பிக் ரிஸ்க். இல்லையா? ஸோ அண்ட் நம்ம வந்து இத யார் இப்படியெல்லாம் இர்ரெஸ்பான்சிபிளா பண்ணுவான்னு நம்ம நினைக்கலாம். நெறைய பேர் பண்ணுவாங்க. அண்ட் அதனால தான் வந்து நாங்க எப்பவுமே என்ன சொல்லுவோம்னாக்க, இந்த அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்து திஸ் இஸ் நோ அஃபென்ஸ் டூ அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த மாரி சைபர் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ஸ் தெரியாது. அவங்க திங்கிங் எல்லாமே வந்து அப்ளிகேஷன். ஓ சாரி. ஐ நீட் டூ கிளியர் திஸ் அவுட். தாட் ஐ டிட் இட். சார் பென் டூல் எனேபிள் இருக்கு. ஐ நோ. இது என்னுடைய கீபோர்ட நேத்திக்கு மாத்தினேன். ஸோ அதில வந்து இதுவாயிடுச்சு. ஓகே. பென் எரேஸ். ஓகே. ஃபைன். ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ இந்த அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அவங்களுடைய திங்கிங் எல்லாமே அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர், ஃபீச்சர்ஸ் இப்படி தான் அந்த திங்கிங் இருக்கும். அ அது அவசியம். ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி திங்கிங் ரொம்ப இருக்காது. பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்ளிகேஷன வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப செக்யூரிட்டியே போட்டிருக்க மாட்டாங்க. அது புரொடக்ஷனுக்கும் போயிரும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் டீம் அப்புறம் வரும். இனியா ஒண்ணும் கண்ட்ரோல் இல்ல, லாகிங் இல்ல, என்ன போகுது, என்ன வருதுன்னு தெரியல, விசிபிலிட்டி கிடையாது. அப்புறம் வந்து இந்த நெட்வொர்க்கிங் டீம் எல்லாம் வந்துச்சுன்னாக்க, இட் வில் பி சீன் அஸ் எ டிஸ்ரப்ஷன். ஃபயர்வால போட்டாங்க, இது வேலை செய்யல, அது வேலை செய்யலன்னு. ஸோ அத வந்து நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ நீங்களும் வந்து அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸா இருந்தீங்கன்னாக்க, தென் பி அவேர் ஆஃப் த நீட் ஃபார் செக்யூரிட்டி பிஃபோர் யூ ஸ்டார்ட் திங்ஸ் இன் ஏடபிள்யூஎஸ். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து அது டெமோக்ரட்டைஸ்ட். 2வது மிஸ்கன்ஃபிகரேஷன். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து இது கீபோர்டு ஏதோ இது பண்ணுது. லெட் மீ ஜஸ்ட் ரிமூவ் திஸ் கீபோர்ட். சாரி அபௌட் தட். ஓகே. ஸோ பெர்ஃபெக்ட். இப்போ இந்த ஸோ மிஸ்கன்ஃபிகரேஷன். என்ன மிஸ்கன்ஃபிகரேஷன்? பப்ளிக் ஆக்சஸ். Access to data. Again, this is also very common. ஸோ ஒரு ஸ்டோரேஜ் பக்கெட்ட கிரியேட் பண்ணுவாங்க. பப்ளிக் ஆக்சஸ கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஓப்பன். அகெயின் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் படி டெமோக்ரட்டைஸ்ட். யார் வேணாலும் செட்டப் பண்ணலாம். ஒரு எஸ்சிஎஸ் பக்கெட்ல வந்து டேட்டாவ போட்டு கஸ்டமர் டேட்டா மேபி தே ஹேவ் ஆக்சஸ் டு இட். ஸோ போட்டு விட்டாக்க தென் நவ் எவ்ரிபடி ஹஸ் ஆக்சஸ் டு த டேட்டா. அதனால தான் வந்து
இந்த ரிஸ்க் த்ரெட் எல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கே 9 மாதம் ஆகுமா. அதுக்குள்ளே எவ்வளோ திருட்டு போச்சோ யாருக்கு என்ன தெரியும், ரைட்? ஸோ that is a uh, next big problem in terms of misconfiguration. Third, identity and access management. இது வந்து ஆன் ப்ரெமிஸ்லையும் இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுக்கணும். இனிஷியல் கிளாஸஸில் வந்து வி டாக்ட் அபவுட் நீட் டு நோ பேசிஸ். ஸோ ஆனால் நீட் டு நோ பேசிஸில் அந்த மினிமம் செக்யூரிட்டி கொடுத்தாக்க சிலதெல்லாம் வேலை செய்யாது. ஸோ போயிட்டு அதை ரிஃபைன் பண்ணணும். ஸோ என்ன ஆகும்னாக்க டெஸ்ட் பண்ணுற போது என்னப்பா இது பண்ணாக்க இது வேலை செய்யலாத, இது வந்து இந்த ஐஏஎம்னு சொல்லுவாங்க, ரைட்? ஐஏஎம் பாலிசினால வரலையா இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் அது ரிமூவே பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவர்லி பர்மிசிவ் ரூல்ஸில் வந்து ஸோ வி கால் இட் ஓவர்லி பர்மிசிவ். இன்சைடர் அட்டாக்ஸாக இருக்கலாம், எக்ஸ்டர்னல் அட்டாக்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து இட் பிகம்ஸ் அ இஷ்யூ. ஸோ தீஸ் ஆர் த 3 பிக் risks in public cloud. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், அதை வந்து கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் மெக்கானிசம்ஸ் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். ஓகே, ரிஸ்க் மிட்டிகேஷன். மிட்டிகேஷன்னாக்க எப்படி வந்து ரிஸ்கை எலிமினேட்டே பண்ண முடியாது, மிட்டிகேட் தான் பண்ணணும். யாருமே வந்து கேரண்டி கொடுக்க மாட்டாங்க இது ரிஸ்க் ஃப்ரீன்னு. ரிஸ்க் ஃப்ரீன்னாக்க இன்டர்நெட்டே இல்லாத வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸோ ரிஸ்க் மிட்டிகேஷன் என்னெல்லாம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ஐடென்டிட்டி. அதில் 3 விஷயம் இருக்குது: ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், அண்ட் அக்கௌண்டிங். ஓகே, ஆத்தென்டிகேஷன் தான் வந்து நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, எம்எஃப்ஏ, பயோமெட்ரிக்ஸ், ஃபிங்கர் பிரிண்டிங், இதெல்லாம். ஓகே, ஸோ இதனுடைய பர்பஸ், இது என்னது பர்பஸ்? ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்? இன்னார்னு நீ சொல்கிறியே அது இன்னார் தானா அப்படின்னு வேலிடேட் பண்ணுறதுக்கு இன் அ கம்ப்யூட்டர் வே. ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர்? ஓகே, ஆத்தரைசேஷன் என்ன? நீட் டு நோ பேசிஸ். என்ன அளவுக்கு ஆத்தரைசேஷன்றதா வந்து நமக்கு ஆக்சஸ் கொடுக்கறது. முதல்ல வந்து நான் தான் ஸ்ரீகாந்த் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது. ரெண்டாவது, ஸ்ரீகாந்துக்கு என்னெல்லாம் ஆக்சஸ் தேவை அதை மட்டும் கொடுக்கறது. இதில் தான் வந்து இந்த ஜீரோ ட்ரஸ்ட்லாம் வருது. ஜீரோ ட்ரஸ்ட் அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஜீரோ ட்ரஸ்ட் வந்துட்டுருக்கு. அதாவது இனிஷியலாக நான் வந்து ஆரம்பிக்கிறப்போ ஒரு லெவல் ஆஃப் ஆத்தரைசேஷன் இருந்திருக்கும். ஆனால் அந்த செஷன் இருக்கிற போதே வந்து இன்னொரு ப்ரௌசர் டேப்பில் வந்து நான் வந்து மேல்வேரை டவுன்லோட் பண்ணாக்க என்னுடைய செக்யூரிட்டி பாஸ்சர் மாறிடுச்சு. தே கால் இட் த செக்யூரிட்டி பாஸ்சர். அதாவது ஐ வாஸ் ஒன்ஸ் க்ளீன், பட் நவ் ஐ ஹவ் டவுன்லோடட் மால்வேர் தட் ஐ எம் நவ் காம்ப்ரமைஸ்ட், விச் மீன்ஸ் இருக்கிற செஷன் எல்லாம் வந்து இட் வில் கட் இட் அவுட். தட் இஸ் ஜீரோ ட்ரஸ்ட். ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் செக்கிங் ஆஃப் மை செக்யூரிட்டி பாஸ்சர் இஸ் ஜீரோ ட்ரஸ்ட். அக்கௌண்டிங்கிறது லாகிங். as I said 9 மாதம் ஆகும்னாக்க 9 மாதத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு எப்படி பார்க்குறது? இந்த லாகிங் இருக்கணும். இல்லாட்டினா இந்த டெமோக்ரட்டைஸ்ட் ஆக்சஸில் என்ன ஆகும்? திருட்டு போயிருக்கும், ஒரு லாகிங் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓவர்லி பர்மிசிவ் ரோல் இருந்திருக்கலாம்,
ரைட்? ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் வந்து ஐடென்டிட்டியை ப்ராப்பராக செட்டப் பண்ணணும். ஓகே, I promise you I will stop after we go through certain things. ரெண்டாவது, என்கிரிப்ஷன். இதில் 2 இருக்கு. டேட்டா at rest, data in transit. இன்னொன்று சொல்லுவாங்க இப்போ, டேட்டா இன் யூஸ், மெமரி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கூகுள்லாம் வந்து they are starting to do this. Maybe AWS also do it. So டேட்டா அட்ரஸ்னாக்க இந்த ஸ்டோரேஜ் பக்கெட்லாம் இருக்கே, நத்திங் ஷுட் பி அன்என்கிரிப்டட் ஸ்டோரேஜ் கான்டென்ட். ஸோ இப்போல்லாம் வந்து என்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீன்னு வாங்க. ஃப்ரீ இன் த சென்ஸ் தட் அந்த கம்ப்யூட் பவர்லாம் வந்து இட்ஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்கிரிப்ட் பண்ணோம். ஸோ அஸ் எ சேட் என்றைக்குமே மாறுதட்டிக்க முடியாது நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கேன்னு. ஒருவேளை திருட்டு போயிடுச்சுன்னாக்க அட்லீஸ்ட் அந்த டேட்டாவை படிக்காது இருக்கணும். ஸோ டேட்டா அட் ரெஸ்ட் என்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டேட்டா இன் டிரான்சிட், we saw a technology called VPN. இது அவசியம். Especially over internet. Some people also do over private links like direct connect. DX direct connect. Okay, so extremely secure environment. நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் நான். ஸோ டைரக்ட் கனெக்ட் இருந்தது. அவங்க வந்து சேட்டலைட் சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. இமேஜின் சேட்டலைட் சிஸ்டம் வந்து சரியாக வேலை செய்யலை, இல்லை வந்து அது மேல்வேர் வச்சுனாக்க தென் த ஹோல் திங் வில் கோ இன்டு ஸ்பின், எஸ்பெஷலி ரிமோட் ஏரியாஸ்லாம் சர்வ் பண்ணுற போது. ஸோ அதெல்லாம் வந்து என்கிரிப்ட் பண்ணுவாங்க. டேட்டா இன் யூஸ்ன்றது மெமரி, இன் மெமரி ஆஃப் சர்வர், கான்ஃபிடென்ஷியல் கம்ப்யூட்டிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டோரேஜ்லேருந்து என்கிரிப்டாக இருக்குது. அந்த ஸ்டோரேஜை நான் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற போது டீக்ரிப்ட் பண்ணி தானே பண்ணுறேன். அதை எப்படி நம்ம வந்து செக்யூர் பண்ணுறது? இட்ஸ் நாட் என்கிரிப்ஷன், இட்ஸ் சம்திங் எல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி என்கிரிப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் மோர் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. மேபி ஐ எம் ரன்னிங் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ், ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது இன்னொரு அப்ளிகேஷன் பார்ட்டிஷன் பண்ணுமா இருக்கும். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங் இஸ் memory of server. I've not done too much of data in use. I've just heard about it. Okay, yeah. So encryption. அடுத்தது என்ன? மூணாவது mitigation mechanism என்ன? Are we doing so good so far? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? Yes, sir. Okay. Fine, sir. Super. Great. Okay. மூணாவது, this is a important topic, segmentation. இங்கே வந்து எக்விஃபேக்ஸ்னு ஒரு கிரெடிட் கம்பெனி இருந்தது, அதை ப்ரீச் பண்ணிட்டாங்க. ஐடென்டிட்டியெல்லாம் தொலைஞ்சு போச்சு. அதில் ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் தே நெவர் ஹேட் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்ன? இது வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லா ஜுவல்லரியும் ஒரு ரூமில் வச்சுக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ பிரித்து வைங்க. ஸோ assets must be separated in segments. Separated in segments. ஸோ ஒரு ரூமில் திருடினாலும் அந்த யூ ஆர் கைண்ட் ஆஃப் மினிமைசிங் த லாசஸ், ரைட்? செப்பரேட்டட் அண்ட் கெப்ட் இன் செக்மெண்ட்ஸ். இது வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, நெட்வொர்க்கிங்கும் உண்டு. ஸோ அந்த அசெட் ஆக்சஸ் பண்ணுறது நெட்வொர்க்கிங் தானே. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் போத் ஆப்ஸ், டிபி, நெட்வொர்க்ஸ். நெட்வொர்க்கில் வந்து செக்மெண்டேஷன் இல்லைன்னாக்க எப்படி டிபியில் மட்டும் செக்மெண்டேஷன் கொடுக்க போகிறீங்க? மேபி யூ கேன் டூ இன்னும் டிபியில் வந்து பார்ட்டிஷன்ஸ் அதாவது டிஃபைன் பண்ணி பண்ணலாமா இருக்கலாம். பட் ஐடியலி யூ ஷுட் ஹேவ் செக்மெண்டேஷன் அட் அ நெட்வொர்க் லெவல். ஓகே, ஸோ ரெண்டாவது, செக்மெண்ட் மட்டும் பண்ணால் போதாது. யூ ஹாவ் டு ஹாவ் இன்டர் செக்மெண்ட் பாலிசிஸ்.
எல்லாம் வந்து சரியா யூனோ என்னுடைய ஜுவல்லரி எல்லாத்தையும் வந்து 10 ரூமில் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கதவு திறந்தா போயிடலான்னாக்கா அது என்ன செக்மெண்டேஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு இது மட்டும் தான் அலவுடு அப்படின்ற ஒரு பாலிசியே இருக்கணும். பாலிசி இருக்கணும்னாக்க அந்த டிராஃபிக் ஒரு அந்த பாலிசியை என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் மூலமா போகிற மாரி கன்ஃபிகர் பண்ணணும். ஸோ, அ ஒரு இப்ப நெட்வொர்க் அதனால தான் திருப்பி திருப்பி இந்த ரவுட்டிங் இதெல்லாம் ஏன் வருதுன்னாக்க, ரவுட்டிங், டிஃபால்ட் கேட்வே எல்லாம் வருதுன்னாக்க, நெட்வொர்க் பாத் ஷுட் ஃபாலோ ஷுட் பி கன்ஃபிகர்ட் டு கோ த்ரூ அ ஃபயர்வால். Firewall for intersegment. ஓகே. ஸோ இத வந்து ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நார்த் சவுத், சவுத் நார்த், ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ நார்த்துன்றது என்னைக்குமே இன்டர்நெட். சவுத்துன்றது நம்மளுடைய பிரைவேட் செட்டப். ஈஸ்ட் வெஸ்ட்னாக்க பிரைவேட் டு பிரைவேட் போறது. ஸோ ஆப் லேயர் இருக்கு, டிபி லேயர் இருக்கு. ஆப்பும் டிபியும் ஸோ டிபி இஸ் கோர் ஜுவல்லரி நமக்கு. ஸோ டிபிக்கு யார் ஆக்சஸ் பண்ணும்? ஆப் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும். there should not be any direct access to the database from the internet. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த ஆப்புக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லேட்ரல் மூவ்மெண்ட்டுன்னுவாங்க. ஸோ என்னன்னாக்க இது வந்து இட் ப்ரிவென்ட்ஸ் லேட்ரல் மூவ்மெண்ட். செக்மெண்டேஷன் ப்ரிவென்ட்ஸ் லேட்ரல் மூவ்மெண்ட். ஸோ செக்மெண்டேஷனோட பெனிஃபிட் என்ன? ரெஸ்ட்ரிக்ட்ஸ் லேட்ரல் மூவ்மெண்ட். லேட்ரல் மூவ்மெண்ட்னா ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போகிற சமாச்சாரம் மாதிரி லேட்ரல் மூவ்மெண்ட். ஓகே, அது இருக்கணும். செக்மெண்ட்டை பிரிச்சுட்டேன், ஆனால் யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்னாக்கா அது அர்த்தமே இல்லை. பிரிச்சுக்காமே இருந்திருக்கலாம். எல்லா அட்டாக்கரும் ஒரு இடத்தோட நிறுத்த மாட்டாங்க. அவங்க வந்து அடுத்தது இங்கே வேற என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேட்ரல் மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த செக்மெண்டேஷன் அடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து டிசைனில் வரும். ஃபோர்த்து, ஆன்கோயிங் மானிட்டரிங். மானிட்டரிங் ஃபார் ரிஸ்க்ஸ் அண்ட் த்ரெட்ஸ். ரிஸ்க்குக்கும் த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரிஸ்க்குன்றது வீடை பூட்டாம வச்சிருக்கோம், அது ரிஸ்க். ஓகே, களவு இன்னும் நடக்கல, ஆனால் வீடை பூட்டாம வச்சிருக்கோம். வாசக்கதவை திறந்து வச்சுட்டு வெளியூர் போயிட்டோம், இது ரிஸ்க். ஓகே, செட்டப் that exposes for a threat. Threat என்ன? Actual malicious action. ஸோ திருடன் வந்துட்டான் ஆர் வந்துட்டான்னு சஸ்பெக்ட் பண்ணுறோம், அதாகப்பட்டது த்ரெட். இந்த ஸோ இதை வந்து டிடெக்ட் பண்ணணும். as I said, யாருமே வந்து என்னை யாரும் களவு நடக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது. ஸோ எ த்ரெட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். பட் இந்த டூல்ஸ் என்ன பண்ணணும்னாக்க, இதாகப்பட்ட ரிஸ்க் எல்லாம் உன்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்றது எது வந்து ஓப்பனிங் இருக்குன்னு தெரிஞ்சால் தானே வந்து அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இந்த இந்த டூல்ஸ் என்ன மாதிரி டூல்ஸ்? இட்ஸ் கால்ட் CNAPP. CNAPP டூல்ஸ். இது வந்து வாட் டஸ் CNAPP ஸ்டாண்ட் ஃபார்? Cloud Native Application Application Protection Platform, right?
ஸோ இந்த CNAP டூல்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் வெரி essential to contain detect risks and then alert. ஸோ ஃபிஃப்த்து வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ். ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து இது வந்து ஆட்டோமேஷன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ், அதாவது த்ரெட்டுன்னு சொல்லுது ஆனால் த்ரெட் இல்லை, டூல்ஸ் தானே, இட் ஒர்க்ஸ் வித் சம் இன்ஃபர்மேஷன் கான்டெக்ஸ்ட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுது. பட் ஸ்டில் there's a possibility of a false positive. ஸோ as I said, இந்த த்ரெட் வந்ததுனாக்கா இந்த லேட்டரல் மூமெண்ட்டில் போக பார்ப்பாங்க, நம்ம வந்து நிறுத்தணும். அதுக்கு வெல் நோன்னாக்க ஆட்டோமேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு பிளாக் தட் த்ரெட் ஆர் கண்டெயின் தட் த்ரெட். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ், இதில் வந்து சோர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. செக்யூரிட்டி ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ செக்யூரிட்டி ஆர்கெஸ்ட்ரேஷன் automation and response. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னாக்க, நிறையா எல்லா கம்பெனிலையும் வந்து மல்டிபிள் வெண்டர் வச்சுருப்பாங்க, ரைட்? 49 சிஸ்கோ ஸ்விட்சஸ் இருக்குமா இருக்கும், 49 ஃபயர்வால் இருக்குமா இருக்கும், வேறு ஏதாவது வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக் ஏதாவது வச்சுருப்பாங்க, சம்திங் லைக் தட். எல்லாம் லாக்ஸ் அனுப்புது. இந்த லாக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு அதை காரலேட்டும் பண்ணணும். இது ரொம்ப கஷ்டம். வெரி ஈஸிலி செட். அண்ட் நிறைய பேர் வந்து இதை வந்து ரொம்ப லூஸாக இந்த டேர்ம் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. வெரி ஈஸிலி செட். ஆனால் அது வந்து ஒரு த்ரெட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டால், ஸோ மினிமம் இட் வில் ஹாவ் கேப்பபிலிட்டிஸ் டு ரெய்ஸ் அ டிக்கெட். சர்வீஸ் நோ ஏதாவது இதில் வந்து டிக்கெட்டை ரெய்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ பிளக்இன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது மினிமம் அது பண்ணணும். ஆர் சென்ட் இமெயில் to NetOps or something like that. Access and access, products and contain. ஸோ இந்த சோர் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய கனெக்டர்ஸ்னு வச்சுருப்பாங்க. இதில் கனெக்டர்ஸ்னாக்க அது வந்து வெண்டர் நியூட்ரலாக தான் இருக்கும். அது இந்த சோர் பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் பி வெண்டர் நியூட்ரல். ஏன்னாக்க எவ்ரி கம்பெனி இஸ் எவ்ரி பிஸ்னஸ் மேன். Every business has multiple vendor products. So in the SOAR platform வந்து through connectors. ஸோ இந்த சோர் பிளாட்ஃபார்மில் வந்து காம்படிஷனோட ப்ராடக்ட்ஸ்க்கும் கனெக்டர்ஸ் இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த சோர் பிளாட்ஃபார்ம் அதனுடைய ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. ஸோ அண்ட் கஸ்டமாக நம்ம டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் டூல்ஸை வச்சு we can also mitigate the threats. அண்ட் இது வந்து either இப்போ when we come to ongoing management section, we will talk a bit more about this. So there is இது வந்து vendor neutralக்கு there is a vendor specific tools-உம் இருக்கும். vendor specific tools அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். So some combination of vendor neutral and vendor specific tools to detect, alert and potentially automate is something we must also do in terms of how to mitigate this threat. So as I promised, I will stop now. Time to ask questions and just discuss and think through. சொல்லுங்க. இதில் வந்து யாருக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது, இதில் கேள்விகள் என்ன இருக்கு? ஜஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டாக். சார் எனக்கு எல்லாமே புதுசா இருக்கு சார். ஓ ரியலி? ஆமா ஓகே, சார். வெரி குட். ஸோ அப்படின்னா லேர்னிங் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, எஸ் ஸோ சார். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறீங்க? மொபைல் டெவலப்பர் சார். மொபைல் டெவலப்பர், கரெக்ட், ஐ ரிமெம்பர். ஓகே, ஸோ மொபைல் டெவலப்பர். ஸோ அது மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் நடக்குமா இருக்கும், ரைட்? ஸோ ஆனால் அவங்க சொல்கிற போது வந்து அட்லீஸ்ட் ஏன்ப்பா என்னென்னோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது ஏன் வந்து நமக்கு வந்து இது வந்து முக்கியம்னாக்க, இப்போ வந்து இது இருக்கு பாருங்க. இப்போ வி டாக்ட் அபவுட் மிட்டிகேஷனில் சம்திங் இஸ் ஆஃப்லி ராங் டுடே இன் மை இது. ஸோ இந்த த்ரெட்ஸ் இதை பேசணுமே, ரிஸ்க், இது வந்து இதில் வந்து பேட்ச் பண்ணாமல் இருக்கப்படுறதெல்லாமும் ரிஸ்க் தான். ஸோ செட்டப், ஸோ இது வந்து திஸ் குட் பி misconfiguration, lack of patching, insecure libraries, any combination. So mobile developer-ஆ இருக்கும்போது யூனோ என்ன இப்போ டிபிக்கலி வந்து iOS-ல வந்து இட்ஸ் a very controlled environment ஆப்பிளில். whereas ஆண்ட்ராய்டு இஸ் நாட் லைக் தட். ஆண்ட்ராய்ட்லேயே நிறைய வேர்ஷன்ஸ் வேறு இருக்குது. சாம்சங் ஒரு ஆண்ட்ராய்டு வச்சுருக்கான், கூகுள் ஒன்று வச்சுருக்கான். ஸோ அது எல்லாமே வந்து இட் ஈஸிலி அலவுஸ் யூ டு டவுன்லோட் ஆப்ஸ். ஐ திங்க் சம் டைம் ago I said எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். எல்லாம் வந்து அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோமே, ஆட்வேர் இருக்குது, மேல்வேர் இருக்குது. திடீர்னு ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா எதாவது அனுப்பிச்சாங்க, ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிட்டாங்க, வந்து பார்த்தாக்க பில்லில் வந்து 10 ரூபாயும் வந்தது. தேங்க்ஃபுல்லி இட் வாஸ் நாட் தட் பிக் a deal. ஸோ we must all be aware of these kind of threats. So maybe privacy controls, எப்படி டேட்டா திருட்டு போகுதுன்னாக்க இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிறனால தான். பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்ட்ரோல் திஸ். ஸோ உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்த பிறகு you will start to think, I would like you to start thinking about, okay, நான் டெவலப்பராக இருக்கேன், இதில் வந்து என்னுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸ், இந்த எஸ்டிஎல்சின்னு சொல்கிறாங்களே, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இப்போ வந்து ஷிஃப்ட் லெஃப்ட்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னாக்க டெவலப் பண்ணுறப்பயே செக்யூராக டெவலப் பண்ணணும். அப்படின்னாக்க டெவலப் பண்ணுறப்பயே ஒரு லைப்ரரி யூஸ் பண்ண, ஓப்பன் எஸ்எஸ்எல் லைப்ரரி யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க அது லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறதுக்கு 3 விஷயம் இருக்குது. சாஸ்ட்னு ஒன்று இருக்குது, சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங், DAST which is dynamic, and SCA சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ். சாஸ்ட் என்ன பண்ணணுன்னாக்க உங்கள் கோடை ரீட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சே ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ போடுறீங்கன்னாக்க நோ யூ கேனாட் டூ தட் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி தே வில் ஹாவ் சம் ப்ரீடிஃபைன்ட் ரூல்ஸ் டு செக் ஃபார் எக்ஸ்போஜர்ஸ். டைனாமிக் என்ன பண்ணணுன்னாக்க உங்கள் கோடையே ரன் பண்ணி பார்க்கும். ரன் பண்ணி பார்த்துட்டு தென் இட் வில் சே வெதர் தெர் ஆர் any calls that are not secure and all that. SCA என்ன பண்ணுனாக்கா சாஃப்ட்வேர் காம்போசிஷன் அனாலிசிஸ், என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது, என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வந்து அது அப்புறம் அதில் CVEsன்னு இருக்குது, vulnerability, I don't know what CVE stands for, somebody can Google common vulnerability sir. Common vulnerabilities, thank you so much. So CVEs இருக்கா அதில் அப்படின்னாக்கா அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து as early as possible டிடெக்ட் பண்ணுறது. பிகாஸ் எப்போவுமே வந்து இதை லேட்டாக விட the cost to the business is high. ஸோ ப்ரொடக்ஷன் போயிடுச்சு, அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாக்கா அதை திருப்பி ப்ரொடக்ஷனில் ஓடிட்டு இருக்கு, அதை திருப்பி டெவலப்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்து அதை பேட்ச் பண்ணுறதுக்குள்ளே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து வெர்ச்சுவல் பேட்சிங்னு ஒன்று சொல்லுவாங்க, தற்காலிகமாக ஒரு பேட்சை போடுறது. இதெல்லாம் வந்து அன்னெசரி, ரைட்? இஃப் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே டிடெக்ட் பண்ணுறது ஈஸியர் அண்ட் ஆல்சோ லெஸ் எக்ஸ்பென்சிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் அண்ட் மணி இன்வால்வ்.
So as a mobile developer, I would like you to start thinking along those lines rather than just features and capability. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். எண்ட் யூசர் பார்க்குறது ஃபீச்சர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி தான். ஆனால் அது செக்யூராக இல்லைன்னாக்க அது வந்து இட் டஸ் நாட் மேட்டர். அப்படிங்கிற எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வரணுங்கிறது தான் என்னுடைய விஷ். வேற என்ன கேள்விகள்? இப்போ இந்த செக்யூரிட்டி இதெல்லாமே இந்த செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் இதெல்லாமே அந்தந்த டூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இஃப் சம்திங் கோஸ் ராங் த டூல் வில் ஹேவ் இன்ஹெரண்ட் கேப்பபிலிட்டி டு அலர்ட் ஆர் டூ சம்திங் லைக் தட், ரைட்? யா, அதான் இந்த சோர் பிளாட்ஃபார்ம் இருக்கே திஸ் கை. ஸோ ரைட். அதெல்லாம் தான் வந்து அது பண்ணணும். ஆனால் எல்லா கம்பெனிலையும் அது இருக்காது. ஸோ நான் எப்போவுமே Okay. சொல்லுவேன், ஒரு விஷயம் ரன் பண்ணிட்டு இருக்குன்றதுனால வந்து இட் டசன்ட் மீன் இட் இஸ் ரன்னிங் செக்யூர்லி. இட் மீன்ஸ் தட் யா யூனோ அதனால தான் 9 மாதம் ஏன் டிடெக்ட் டைம் ஆகுது. எங்கேயோ வந்து ஏதாவது டார்க் வெப்பில் இப்போ இன்னொரு விஷயமும் வந்திருக்கு எங்கள் கம்பெனியில் அட்லீஸ்ட் அகெயின். ஸோ ரெக்கானசன்ஸ் டூல் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரெக்கானசன்ஸ் டூல்ஸ். நான் ஏன் இந்த அதாவது கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லிடுறேன். என்னங்க? இல்ல நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லிடுறேன். ஆ ஆக்சுவலா ஸ்ப்ளங்க் இன்ஜினியர் பட் ஆ வந்து இன்ஃப்ரா சைட் செக்யூரிட்டிலையும் they are using Splunk extensively. So ஆ wanted to understand if that capability is not there in here, they have to depend on Splunk. ஸோ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது, ரைட்? ஸோ நம்ம இதை ஸோ சிம்னு ஒன்று இருக்குது அண்ட் சோர் தான் நம்ம பார்த்தோம். சிம் என்ன பண்ணணும்னாக்கா ஸ்ப்ளங்க் இஸ் அ சிம் டூல். Yeah. ஸோ அந்த லாக்ஸ் எல்லாம் அந்த ஸ்ப்ளங்க்குக்கு போகும், லாக் அக்ரிகேட்டர். லாக் அக்ரிகேட்டர் பண்ணும். தென் யூ கேன் ரன் சம் queries கேப்பபிலிட்டி. நான் வந்து ஸ்ப்ளங்கை வந்து யூஸ் பண்ணதில்லை, இதெல்லாம் வந்து கேட்ட வரைக்கும் சொல்கிறேன். query கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ மல்டிபிள் லாக்ஸ், க்ரௌட் ஸ்ட்ரைக்லேருந்து லாக் வருது, FortiGateலேருந்து லாக் வருது, யூனோ சிஸ்கோ ரவுட்டர் ஸ்விட்சஸ்லேருந்து லாக் வருது. எல்லாம் ஸ்ப்ளங்கில் போயிட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த மேலே வந்து எல்லா பொருட்களும் வைக்கிறதுக்கு வெளியில் வைக்க முடியாத பொருட்கள் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு ஒரு பரண் இல்லை கராஜ் ஏதாவது வச்சுருப்போமே. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டுரும். கம்ப்ளைண்ட்ஸ்க்காகவும் சில சமயம் தேவைப்படும். பிகாஸ் 9 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுனாக்கா as I said accounting, this is an accounting thing. ஸோ அது aggregator. I don't know if Splunk has mechanisms to alert, correlate பண்ணி alert பண்ணுறது. As I said, it's Yes, very yes. easily said. It does? Yes, it is. Okay, It does, super. yeah. So That's one of the main functions. ஓகே குட். எனக்கு இந்த சோரில் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா யூ கேன் இந்த சாக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னன்னாக்கா யூ கேன் ஆக்சுவலி டிசைன் அ ஃப்ளோ சார்ட். ஒரு ஸோ டிசைன் சாக் ஃப்ளோ. ஸோ ஒரு இது வந்து இட் டஸ் நாட் ப்ராசஸ் லாக்ஸ், இட் ப்ராசஸஸ் அலர்ட்ஸ். சாக்னு என்ன சார்? சாக்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர். ஸோ சாக்னா செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ். ஏதாவது சொல்லணே, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுல்லாக நாக்குன்றது நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர். உட்பட்ட அக்ரனிம் இருக்கும் சென்டர். ஓகே. ஸோ நாக் டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாங்க நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ், இந்த ரவுட்டர் லாக்ஸு, ஸ்விட்ச் லாக்ஸு, மிஸ்கன்ஃபிகரேஷன் ஆஃப் போர்ட்ஸ் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது நாக். சாக்கோடைய வேலை செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ். என்னென்ன செக்யூரிட்டி ஈவெண்ட் இந்த சாக்கில் வந்து இந்த சோர் பிளாட்ஃபார்ம்லாம் வச்சுருக்கலாம். ஆர் ஸ்ப்ளங்க் மாதிரி ஒரு டூலை வச்சு அது வந்து யூ கேன் டிசைன் அ ஃப்ளோ. ஓகே, அலர்ட்டிங் வருது, அலர்ட்டை வச்சு என்ன பண்ணுறது, தே கால் டேட்டா என்ரிச்மெண்ட். அந்த அலர்ட்டில் சில இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அந்த அலர்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், வைரஸ் டோட்டல் ஆர் சம்திங் எல்ஸ், இல்லை ஃபோர்ட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா FortiGuard,
டூல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஆக்சஸ் பண்ணி ஏபிஐ மூலமாக ஆக்சஸ் பண்ணி இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லப்பா அப்படின்ற மாதிரி இந்த டேட்டாவை என்ரிச் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லப்பான்னு சொல்லி முடிச்சு அந்த ரிசல்ட் வந்த பிறகு அந்த ரிசல்ட்டை பார்ஸ் பண்ணி இது எனக்கு அது சிவியாக இருக்கட்டும், வைரஸோடைய ப்ராபபிலிட்டியாக இருக்கட்டும், அதை வச்சு அடுத்த ஃப்ளோ நடுவில் வந்து மேனுவல் அப்ரூவல் தேவைன்னாக்க அதுக்கும் ஒரு வழி இருக்கும். அப்போ அப்ரூவல் பண்ண பிறகு என்ன செய்யறது, ஃபயர்வாலில் ஒரு புது ரூல் போடலாமா? ஸோ தெர் வில் ஆல்வேஸ் பி எ பொட்டென்ஷியல் ஃபார் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இன் கேஸ், பிகாஸ் இட்ஸ் ஈஸி டு பிளாக் பட் வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப்ட். இது வந்து திருடனை விட்டாலும் பரவாயில்ல, நல்லவனை வந்து திருடனா ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ்லாம் இந்த ஸ்ப்ளங்க்லேயும் சோர் டூல்லையும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஸோ சாரி உங்கள் கேள்வி இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு. ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணுறீங்க, என்ன இருக்கான்னு கேட்டீங்க? இல்லை, why they should depend on Splunk when they have the capacity to automation, but I think I understood. அங்கே வந்து கோரிலேஷனும் டேட்டா என்ரிச்மெண்டோட ஆப்ஷன்ஸும் கம்மி இன் SOAR. Splunk can integrate all tools and put together. ரைட். ஸோ சில சமயம் சோரை தனியாக வைப்பாங்க. ஸோ சோரில் வந்து ஆக்சுவலாக வந்து டேட்டா என்ரிச்மெண்ட் இதெல்லாம் வந்து சோரோடைய ஃபங்க்ஷன் தான். பட் இப்போ வந்து இந்த சிம் சோர் இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தனி ப்ராடக்டாக நினைக்கிறது போல கேப்பபிலிட்டிஸ் நினைக்கலாம். லாக் அக்ரிகேட் பண்ணணும். லாக் அக்ரிகேட் பண்ணலன்னாக்கா வந்து அலர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிடெக்ட் அலர்ட்ஸ். ஓகே, டிடெக்ட் அலர்ட்ஸ் பொட்டென்ஷியல். அப்புறம் அந்த அலர்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது? ஓகேயா, நெய்பர் சொல்கிறாங்க, ஏதோ வந்து சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்குது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமே, ரைட்? அது வந்து மினிமம் ஆக்ஷன் இஸ் அலர்ட் ஆர் ரைஸ் சர்விஸ்டிகேட், கோ அண்ட் இன்வெஸ்டிகேட்னு. அப்புறம் அதை வந்து கண்டெயின் பண்ணணும், லேட்டரல் மூவ்மெண்ட்டுக்காகவும் இதுக்காகவும் கண்டெயின் பண்ணணும். ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் கொஸ்டின் இன் டர்ம்ஸ் ஆஃப் Yes, வை yes. வி நீட் தீஸ் டூல்ஸ். Yeah. சூப்பர். வேற என்ன கேள்விகள்? சங்கர், என்னுடைய ப்ரீவியஸ் என்விரான்மெண்ட்டில் இந்த சோர் இருக்குல்ல சார், அதில் வந்து க்ளவுட் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணும். அதில் யூஸ் பண்ணக்குள்ள இன்கேஸ் ஒரு வைரஸ் அலர்ட்டோ இல்லை காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சுன்னா அந்த லேப்டாப் வந்து அந்த என்டர்பிரைஸ் நெட்ஒர்க்லேருந்தே டிஸ்கனெக்ட் ஆகிடும். ரைட். அகைன் அந்த லேப்டாப் ஃபார்மேட் பண்ணாதான் திருப்பி ஃபார்மேட் பண்ணி டொமைனில் ஜாயின் பண்ணாதான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தோம் அதில். யா, ஆல்வேஸ் ஒரு இது வந்து இந்த பிளாஸ்ட் ரேடியஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து நான் சொல்றேன்னாக்க, இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி என்னடா இது பிளாஸ்ட் ரேடியஸ்னு ஏதோ கேள்விப்பட்டோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாஸ்ட் ரேடியஸ் அப்படின்னாக்க ஒரு வெடிகுண்டு வெடிச்சதுன்னாக்க எவ்வளோ டேமேஜ் இருக்குன்ற மாதிரி. ஸோ பிளாஸ்ட் ரேடியஸ் கண்டெயின்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் இப்போ வந்து லேப்டாப்பை வந்து குவாரண்டைன் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த இம்பேக்ட் யாருக்கு? அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான். ஸோ பிளாஸ்ட் ரேடியஸ் இஸ் வெரி ஸ்மால். இதே நெட்வொர்க்கில் ஒரு பாலிசியை போட்டு விட்டீங்கன்னு வைங்க, ஒரு செக்மெண்ட்டே வந்து டினை பண்ணுற மாதிரி, இட்ஸ் a பிக் பிளாஸ்ட் ரேடியஸ். மல்டிபிள் யூசர்ஸ் ஆர் அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தட். ஆர் ஒரு சர்வர் ஆக்சஸை வந்து டினை பண்ணிட்டீங்கன்னாக்க, ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் reduce the blast radius. When we take automation, reduce it when taking automation action, when taking action or automation action. அதனால தான் நிறைய டூல்ஸ் வந்து இட் ஒன்ட் டு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேஷன், எனக்கு வந்து லைபிலிட்டியே போயிடும். டேக்கிங் ஆட்டோமேட்டட் ஆக்ஷன்ஸ். they will at most suggest this is what you need to do. பொறுப்பு உன்னோடதுப்பா, என்னோடது இல்லை. நான் இது வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு என்னுடைய கெரியரில். ஸோ நோபடி வில், பிகாஸ் வாட் இஃப் நான் உன்னை தப்பாக டிடெக்ட் பண்ணி தப்பாக கண்டெயின் பண்ணிட்டு அவுட்டேஜ் வந்ததுன்னாக்கா யார் அதுக்கு பொறுப்பு? vendor will become responsible if the vendor has a capability to even do that. ஸோ அந்த கேப்பபிலிட்டியே இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் கேட்பாங்க, கேட்குறவங்கலாம் இது பண்ண முடியுமா கேட்பாங்க. ஆனால் vendors don't do that because ஒன்று they don't have insight into every product, மல்டி வெண்டர் ப்ராடக்டில், ரைட்? அண்ட் ஈவன் வெண்டர் ப்ராடக்ட்ஸ்குள்ளேயே there are so many software versions, so many features. இதனுடைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்னன்றது கம்பெனிக்கே வந்து ஆக்சுவலாக தட்ஸ் அ ட்ரூத். கம்பெனிக்கே வந்து திட்டவட்டமாக இதுதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. டெஸ்ட் பண்ணுவாங்க,
வேலை செஞ்சதுன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட், வேலை செய்யலைன்னா என் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ராப்ளமா இல்லை சாஃப்ட்வேரில் பக்கா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், ரைட்? ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் ஒர்க் டு ரெடியூஸ் அ பிளாஸ்ட் ரேடியஸ். இதுவும் இந்த செக்மெண்டேஷன் சொன்னோமே, அதுவும் அப்படிதான், ரைட்? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி பர்சனல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி. அகெயின் ஒரு கரெக்டான சமயம் வரும்போது, இன்டர்வியூவாக இருக்கட்டும், உங்கள் டீம்லேயா இருக்கட்டும், you can use these terms if you understand what that is. When you say, well, by having this control, we'll help reduce the blast radius. இது வந்து as I said ஒரு நாடகமும் நடக்கணும். Because we are constantly selling ourselves. அதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல சொல்லக்கூடாது. சொன்னாக்க மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, he has a very security consciousness நிறையா இருக்குது, அதை யாருமே வந்து குறைவாக மதிப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குன்றது நமக்கு சொல்லாமல் சொல்கிறோம். ஸோ அதுக்காக இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கற்றுக்கிறது பெட்டர் அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதும் பெட்டர். ஓகே சார், ஒன் மோர் பாயிண்ட். சொல்லுங்கள். நம்ம சொல்லணும்ல, எஸ்டிஎல்சியில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் தோ நம்ம வந்து சாஸ்ட் டாஸ்ட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தாலுமே டெவலப்மெண்ட் யூனிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னும் இந்த ஸ்ப்ரிண்ட் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு லைப்ரரியில் கண்டுபிடிக்கிறோம், ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டி இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடக்ஷனை மூவ் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைமில் வந்து இட்ஸ் நாட் அ த்ரெட்டுன்னு ஓகே பண்ணிடுவாங்க. ஸோ அன்லெஸ் அன்டில் வந்து நம்ம அதை என்ஃபோர்ஸ் பண்ணாத வரைக்குமே வந்து அதை சால்வ் பண்ண முடியாது. ரைட். அதாவது செக்யூரிட்டியும் கன்வீனியன்ஸும் எதிர் டீம்ஸ். ஸோ செக்யூரிட்டி ரொம்ப செக்யூரிட்டி இருந்ததுன்னா அது ஜெயில் வாழ்க்கை. ஓகே, கன்வீனியன்ஸ், இதுக்கு ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிக்கணும். யாருக்குமே செக்யூரிட்டி பிடிக்காது, ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தால் எல்லாம் தான் இருக்கும், ஆனால் செக்யூரிட்டி இருக்காது, ரைட்? ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ Log4j வந்தது. ஐம் நாட் ஷூர் இஃப் யூ நோ, இட்ஸ் அ லைப்ரரி, லாகிங் லைப்ரரி. ஆமாம் சார், Log4j வந்து பெரிய த்ரெட் சார், பெரிய த்ரெட். லாஸ்ட் மொமெண்ட்ல டெலிவரி பண்ண எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி திருப்பி நம்ம ஒரு டிபெண்டன்சி யூஸ் பண்ணியிருப்போம், பட் அந்த டிபெண்டன்சி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். Great. ஓகே, Yes, இட்ஸ் yes, வெரி yes. டிஃபிகல்ட். ஸோ இந்த while we are talking about mitigation, இன்னொன்னையும் சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து இது at another terminology. ஸோ இது வந்து we call it day zero threat. அதாவது இண்டஸ்ட்ரியில் கான்ஸ்டன்டாக த்ரெட் ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு, ஆனால் கண்டுபிடிக்காதது சிலது இருக்கும். இந்த டே ஜீரோ த்ரெட்டுன்றது தான். இப்போ தான்ப்பா நான் முதல் தடவை நான் இதை பார்க்குறேன் அப்படின்னாக்கா அதுக்கு சிக்னேச்சர் இருக்காது, அது அனாமலி டிடெக்ஷன் இருக்காது, என்ன செய்யறது? டே ஜீரோ த்ரெட். ஸோ அதனால தான் இந்த Log4j எல்லாம் அப்படி தான் வந்தது. ஸோ எதுக்காக பண்ணுறாங்க? ஐ டோன்ட் நோ, யூனோ, மேபி ஒரு விசிபிலிட்டி, வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த டே ஜீரோ த்ரெட்டுக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது, சாண்ட் பாக்ஸிங்னு பேர். ஓகே, ஸோ இது வந்து எண்ட் பாயிண்ட் என்ன பண்ணணுன்னாக்க ட்ரிகர்ட் பை எண்ட் பாயிண்ட். இப்போ சர்வரோ எண்ட் பாயிண்ட்டோ இருக்குது, அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடிட்டுருக்கு, விண்டோஸ், மேக்ஓஎஸ், வாட் எவர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிஹேவியரை மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு விண்டோஸ் ஆர் மேக்ஓஎஸ் இந்தந்த கால் தான் செய்யும், இப்படிப்பட்ட கால்லாம் செய்யாது, ப்ரிவிலேஜ் ஆக்சஸை அசியூம் பண்ணாது, அப்படிங்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். அதை டீவியேட் பண்ணி ஒன்று ட்ரை பண்ணிச்சுன்னாக்க அது என்னன்னு சொல்ல தெரியாது, ஆனால் அது என்ன செய்யும்னாக்க அந்த ஃபைலை தூக்கி ஒரு சாண்ட் பாக்ஸுக்கு அனுப்பிச்சி விடும். அதுவே ஒரு தனி ப்ராடக்ட். அந்த சாண்ட் பாக்ஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி வந்து ஒரு என்ன ஆக்டிவிட்டி நடக்குது, இது சிக்னேச்சர் மேட்ச் பண்ணுதா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி ரேட்டிங் ஒன்று கொடுக்கும். கொடுத்துட்டு இதுதான் வந்து ஐ எம் 90% கான்ஃபிடென்ட் தட் திஸ் அன் அட்டாக் ஆர் ஐ எம் 10% கான்ஃபிடென்ட் இட்ஸ் அன் அட்டாக். ஸோ அது வந்து லேயர்ஸாக போகும், அது சாண்ட் பாக்ஸில் போயிட்டு திருப்பி வந்த பிறகு தென் இட் மே டிடெக்ட்.
இவங்களும் வந்து திருடுறவங்களும் டிடெக்ட் பண்ண முடியாதபடிக்கு சாஃப்ட்வேர் எழுதுவாங்க, ரைட்? ஸோ இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால கேள்விப்பட்டேன். அவங்க என்ன செய்கிறாங்களாம், மவுஸ் மூவ்மெண்ட் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்களாம். மவுஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா என்ன அர்த்தம்? யூசர் இஸ் ஆக்டிவ். ஸோ அப்போ ஒன்றும் செய்கிறது இல்லை. மவுஸ் மூவ்மெண்ட் இல்லாத போது பண்ணுறது. ஸோ இந்த சாண்ட் பாக்ஸில் என்ன பண்ணாங்க, ஹவு கேன் வி சிமுலேட் அ மவுஸ் மூவ்மெண்ட்? அப்போ ஏதாவது நடக்குதா? எப்படி எல்லாவது யோசிக்க வேண்டியதாக இருக்கு பாருங்க. அதான் வெரி இனிஷியலாக நம்ம சொன்னோமே, திருடனும் போலீஸ்காரனும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறான். போலீஸ்காரன் திருட மாட்டான், திருடக்கூடாது, திருடன் திருடுவான். போலீஸ்காரன் திருடனா மாறினாக்க அவனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அண்ட் நம்மளெல்லாம் போலீஸ்காரன் தான். வி ஷுட் நெவர் கெட் இன் டு தட் ஸ்டெல்த் மோட். ஓகே. ஸோ அது வந்து ப்ரிசன் வரைக்கும் கூட்டு போயிடும். ஸோ இந்த சாண்ட் பாக்ஸிங்கில் தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த டே 0 த்ரெட்டுக்கு. Log4j காஸ்ட் அ மேசிவ் டிஸ்ரப்ஷன். எல்லாரும் வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு. இமேஜின் நைட்டு உட்காந்துட்டு அதை பேட்ச் பண்ணிட்டு எவ்வளவு சர்வர் ஆல்மோஸ்ட் யுனானிமஸ்லி, மேபி நிர்மல் ராஜ் யூ கேன் த்ரோ மோர் டீட்டெயில் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த Log4j என்ன செஞ்சுது, ஏன் அவ்வளோ அர்ஜென்சியாக இருந்தது, இப்போ ரீசெண்டாக வந்ததில் அது ஒரு பெரிய இது. ஸோ மேபி யூ கேன் எக்ஸ்பிளைன் அ பிட் மோர் ஆன் Log4j itself. எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை சார். பட் ஓவர் த டேல பார்த்தீங்கன்னா வந்து Log4j, நான் ஒர்க் பண்ண செக்யூரிட்டி கம்பெனி. ஸோ இமிடியேட்டாக வாட் எவர் எல்லா ப்ராடக்ட்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, இருந்தாலும் வந்து அதை வந்து அந்த டேல இன்கார்பரேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்கு. ஸோ Log4j யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க எல்லா ப்ராடக்ட் யூஸ்லேருந்தும். ஆமாம். ஏன்னா வந்து இட்ஸ் அகைன் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே செக்யூரிட்டி ப்ராடக்ட். ஸோ வந்து அதனால வந்து இப்போ சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாங்களே ஓனாகவே எழுதுவோம். ஸோ ஈவன் ஃபார் இன்ஸ்டாலர் நாங்கள் வந்து ஓன் இன்ஸ்டாலர் வச்சுருக்கோம். ஸோ யாரையும் நம்ப மாட்டோம். அகைன் இட்ஸ் 0 day. ஸோ எதுவும் நடக்கலாம். ஸோ உள்ள என்ன இருக்குது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியணும். ரைட். ஸோ ஓப்பன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னாலே வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. வெரி லிமிட்டடாக வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணுவாங்க. ஸோ நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்கி ஒரு வைரஸ் அனாலிஸ்ட்டில் கொடுத்து செக் பண்ணுவாங்க. இவன் நாங்கள் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் த டாபிக் தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு ஃபைலை வந்து மேலிஷியஸாவோ இல்லை இட்ஸ் இன்டென்ட் நம்ம ரீட் பண்ணுறோன்னா அந்த பிஹேவியரை வச்சு சொல்லுவாங்க இது வந்து ஒரு வைரஸோட பிஹேவியர். ஸோ வந்து இதை மாதிரி ரீட் பண்ணக்கூடாது. ரைட் ரைட். நோ ஸோ அதே நாட் எல்லாமே பிடிச்சிடும், அதை வந்து பிடிச்சிட்டு விடாது அதை ரீட் பண்ணுறதுக்கு. எஸ். எஸ்பெஷலி ஒரு செக்யூரிட்டி கம்பெனி வந்து இப்போ ஆக்சுவலாக ஃபோர்டினேட்லியே சில இடத்துல ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணுறாங்க. அது இட்ஸ் ஓப்பன், அதாவது எல்லாத்தையும் நம்மளால எழுதவும் முடியாது. அவ்வளோ சாஃப்ட்வேர் ஓப்பன் எஸ்எஸ்எல் யூஸ் பண்ணுவாங்க, அது இன்னொன்று யூஸ் பண்ணும். அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல். ஆனால் ப்ராடக்ட்னு இருக்கிற போது வந்து டெட்லைன்ஸ் இருக்குது, கேப்பபிலிட்டி டெலிவர் பண்ணுங்கிற போது நம்ம என்ன செய்வோம், வை ரீஇன்வென்ட் த வீல்ன்ற மாதிரி ஏற்கனவே எஸ்எஸ்எல்க்கு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம பில்ட் பண்ணுறதை பண்ணுவோம் தானே பண்ணுவோம். ஆனால் அதனால வந்து அதில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை வந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. இது வந்து நெசசரி ஈவல்னுவாங்க. அது இருந்தாலும் ப்ராப்ளம், இல்லைன்னாலும் ப்ராப்ளம். ஸோ இட்ஸ் அ வெரி ரெலவெண்ட் டிஸ்கஷன். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஒரு திங்கிங்கில் வரணும். அப்போ தான் வந்து இதனுடைய முக்கியத்துவமும் புரியும், மற்றவங்க பேசுகிறதும் புரியும், நம்மளும் அதுக்கு ரிலேட்டடாக பேசலாம். அது சைபர் செக்யூரிட்டி ப்ராக்டிஷனர் நம்ம எல்லாருமே வந்து அந்த மோடில் இருக்கணும். ஸோ நிர்மல் ராஜ் வந்து கிரேட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார் அவருடைய கம்பெனி. வி ஆல் லேர்ன் ஃப்ரம் திஸ், ரைட்? யாருக்குமே வந்து எல்லாம் தெரியாது. சில பேருக்கு அப்ளிகேஷனில் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அப்ளிகேஷன் செக்யூரிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சில பேர் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்னுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி, ரைட், rather than application security, which is what we are going to talk about. அது VPN-ஆக இருக்கட்டும், செக்மெண்டேஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியாக இருந்தது. அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது தனி டொமைன். அதில் வந்து இந்த ஆப்செக்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த SQL இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரி வந்து OWASP டாப் 10ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலராக பப்ளிஷ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் ஐ திங்க் தே பப்ளிஷ் இண்டஸ்ட்ரியில் டாப் 10 த்ரெட்ஸ் இதில். ஸோ இதில் இந்த SQL இன்ஜெக்ஷன், கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங், அப்புறம் ஃபோர்ஜரிக்கு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி 10 விஷயம் இருக்குது. அதை ரேங்க் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ்லாம் அவசியம் போய் பாருங்கள், இந்த OWASP டாப் 10ல் என்னெல்லாம் இருக்குது,
எப்படி நான் டிடெக்ட் பண்ணுவேன், எந்த டூலை வச்சு இதை டிடெக்ட் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னு ஒன்று இருக்குது. நம்ம பார்க்குறது நெட்வொர்க் ஃபயர்வால். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் பாருங்க எவ்வளோ ப்ராடக்ட் தேவைப்படுது பாருங்க. அதனால தான் வந்து திஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் அஃபேர். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்கில்ஸ் கேப். யாருக்குமே எல்லாம் தெரியாது, ஆனால் எல்லாரும் அட் சம் பாயிண்ட் வரணும். நடுவில் வந்து எங்கேயாவது ஒரு கேப் இருந்ததுன்னா அங்கே பூந்துருவாங்க. we are managing a big ship with so many crew members. chef இருப்பாங்க, engine maintenance room இருக்கும், கேப்டன் இருப்பார், நேவிகேஷனுக்கு ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி தான் அது, ரைட்? எல்லாரும் வந்து இணைஞ்சு செஞ்சாதான் அந்த ஷிப்பை வந்து சேஃபாக கூட்டு போக முடியுன்ற போது யாராவது ஒருத்தர் ஒரு தப்ப, ஹியூமன்ஸ் மேக் மிஸ்டேக்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட். அதனால் இந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் தான் இந்த OWASP டாப் 10 டிடெக்ட் பண்ணும். இந்த டைனமிக் ஸ்கேனிங்லாம் பண்ணுறதும் அந்த கேப்பபிலிட்டிலாம் அதெல்லாம் தான் இருக்கும். பிகாஸ் இட் நோஸ் ஹவு ஒரு சீக்வல் இன்ஜெக்ஷன் அட்டாக்கை வந்து சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணால் அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்க்கும். இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் கொடுக்குதா? ஐ திங்க் இனிஷியல் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். சும்மா ஒரு இன்வாலிட் HTTPS கண்டென்ட்டை கொடுக்க வேண்டியது. சர்வர் வந்து செக்யூராக இல்லைன்னாக்கா என்ன சொல்லும்? இன்வாலிட் ரிக்வெஸ்ட் அப்பாச்சி வெர்ஷன் 13.2 சொல்லும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? என் ரிக்வெஸ்ட் வேலை செய்யல, ரெக்கானசன்ஸ்ன்றது இதுதான். ஆனால் இந்த கம்பெனி அப்பாச்சி வெர்ஷன் 13.2 ரன் பண்ணுதுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், மெலிஷியஸ் பர்சனாக இருந்தால் 13.2ல என்ன இருக்குது, ஓப்பன் SSL இந்த வெர்ஷனில் என்ன வல்னரபிலிட்டி இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். வரிசையாக போயிட்டு தென் தே வில் launch the kill chain ஒன்று பார்த்தோம். I think day 3 day 4. So they will launch it, sit in the inside environment, then they will attempt the lateral movement. என்னெல்லாம் அசெட்ஸ் டிஸ்கஸ் பண்ண முடியும், என்னென்ன டேட்டா இருக்குது, எதெல்லாத்தையும் திருடலாம், எதெல்லாத்தையும் இது பண்ணலாம், எல்லா வேலையும் அதுக்கப்புறம் நடக்கும். 9 மாதத்துக்கு அப்புறம் 12 மாதத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சால் அடடா இவ்வளவும் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, millions or billions of dollars in fines, brand image damage எல்லாம் நடக்கும். ஸோ சொத்து சேர்க்கறது முக்கியம், சேர்த்த சொத்தை பாதுகாக்கிறதும் ரொம்ப முக்கியம். இழக்கிறது ஈஸி, சேர்க்கறது கஷ்டம். ஸோ great discussion, I love it. And so let us continue this way of working. It's not a one-way thing. I respect all of you for the skills you are bringing, be it mobile development, be it network security, application security. எல்லாருடைய எக்ஸ்பர்டீஸ்க்கும் நான் மரியாதையை செலுத்துகிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கொண்டு வாங்க, டிஸ்கஸ் பண்ணி we will learn something. நான் இந்த ஆப்செக்கு டே 0 த்ரெட்டெல்லாம் சொல்கிறதாவே இல்லை இன்னைக்கு. நிர்மல்ராஜ் சொல்லப்பட அது வந்து ஆட் ஆச்சு. திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் கொலாபரேட்டிவ் டிஸ்கஷன் இல்லையா? ஸோ வி வில் ஸ்டாப் ஹியர். ஆஸ் அகெயின் எனக்கு வந்து மீட்டிங் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு ஜஸ்ட் டு கிவ் அ பிட் ஆஃப் அன் இன்சைட், வி வில் டாக் அபவுட் ஹைப்ரிட் கிளவுட். ஹைப்ரிட் கிளவுட்னா என்ன, ஆன் ப்ரெமை வந்து எப்படி பப்ளிக் கிளவுடுக்கு கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன மெக்கானிசம் இருக்குது, இன்டர்நெட் வழியாக போகாமல் இருக்க ப்ரைவேட் லிங்க்ஸ் அண்ட் ஆல் தட். AWS ஸ்பெசிஃபிக்காக வி வில் ஸ்டார்ட் டுமாரோ. எனி ஃபைனல் கொஸ்டின்ஸ்? சார் சொல்லுங்க. இது எல்லாமே கொஞ்சம் ராவா இருக்கு சார், கொஞ்சம் யூஸ் கேசஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன் சேர்த்து சொன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் சார். ஓகே ஓகே, ரியல் டைம் யூஸ் கேசஸ் உண்மைதான், இது ராவாக இருக்குது. ஸோ அதாவது நான் கஸ்டமர் ஃபீல்டில் என்ன பண்ணேன்றதுக்கா? இல்ல இது ஒவ்வொரு கான்செப்டையும் எங்கெங்க யூஸ் பண்றாங்க, அது எப்படி அப்படிங்கிறது அப்படின்னு இல்ல இந்த பேக்ரவுண்ட் இல்லாதனால எனக்கு புரியல. தியரியா இருக்கு. கிளவுட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் சார். கிளவுட்ல ஒரு விஸ்லேஷன் பண்ணிட்டு அந்த டூல் எங்க யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே சரி, நான் ஒரு நெட்வொர்க் டயக்ராம் மாதிரி போட்டு குட் ஃபீட்பேக், ஒரு நெட்வொர்க் டயக்ராம் மாதிரி போட்டு இந்தந்த பாயிண்ட்ஸில் இந்தந்த செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு போட்டாக்க உங்களுக்கு சௌரியமாக இருக்குமா? இங்கே வந்து என் பாயிண்ட் ப்ராடக்ட் போடுவாங்க, இங்கே வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏரியாவில் சிம் இருக்கும், சோர் இருக்கும்,
இங்கே நெட்வொர்க் ஃபயர்வால், இங்கே வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் அப்படின்ற மாதிரி ஒரு நெட்வொர்க் டயக்ராம் மாதிரி போட்டு மொபைல் ஆக்சஸ் இங்கிருந்து வருது யூனோ அப்படின்னு போட்டாக்க உங்களுக்கு சௌரியமாக இருக்குமா? எஸ் சார். ஓகே, வெரி குட், கிரேட் ஃபீட்பேக். இதுதான் எனக்கு தேவை. ஓகே, ஸோ தியரி ட்ரையாக இருக்குன்னா சொல்லுங்கள், கவலைப்படாமல். 2 குழந்தைய வளர்த்த வேணாம், அதனால் எனக்கு பொறுமை ஜாஸ்தி. ஸோ நீங்கள் சொல்லனாக்கா எனக்கு தெரியவே தெரியாது, நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பேன். பாக்கி இருக்கிற குழந்தைங்களை நீங்க தான் சார் வளர்க்க போறீங்க. என்னங்க? இங்க பாக்கி இருக்கிற நாங்க இங்க குழந்தைங்களையும் நீங்க தான் வளர்க்க போறீங்க. மை பிளஷர், மை பிளஷர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வயசான பிறகு தான் வந்து இந்த கொடுக்கறதோட சந்தோஷம் என்னங்கிறது வந்து வயசான பிறகு தான் உங்களுக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் ஒன் டே ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு பிகம் டீச்சர்ஸ் டூ. ஓகே, ஒன் டே. அண்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது வந்து நமக்கு வந்து ஒரு அவசியம், தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்றது. ஸோ when you get to an older age, become teachers, share your knowledge, learn from others and give back to others அப்படிங்கிற ஒரு கடைசி மெசேஜோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு why not I start here, ஃபீட்பேக் எடுத்துகிட்டு let me put a network diagram, நான் நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன். புட் நெட்வொர்க் டயக்ராம், இது வரைக்கும் கவர் பண்ண கான்செப்ட் நோட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது. அதை வச்சு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் போட்டு இது இங்கே வரும் அப்படின்றத போட்டு விட்டாக்க ஐ திங்க் தட் வில் மேக் இட் ரிலேட்டபிள். தட் எது க்ளவுடில் இருக்கும், எது ஆன் ப்ரைமில் இருக்கும், எது வந்து க்ளவுட்னாக்கா சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸாக எதாவது ஆஃபர் பண்ணுறாங்க, ரியல் ப்ராடக்ட்ஸ், ரைட்? வேர்ல்டில் என்ன, இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பிப்போம் நாளைக்கு. ஸோ வந்து ரொம்ப தியரியாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதையே கண்டினியூ பண்ணுவோம். டைரக்ட் கனெக்ட்னாக்கா இங்கே தான் டைரக்ட் கனெக்ட் போட போகிறோம், விபிஎன் இங்கே தான் போட போகிறோம், எல்லாம் அந்த ஆர்கிடெக்சர் டயக்ராம் போடுற மாதிரி போட்டு விட்ருவோம். ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக் அண்ட் ஹாவ் அ ப்ளசன்ட் நைட். நள்ளிரவாக அமையட்டும். நாளைக்கு சந்திப்போம், சந்திக்கும் வேளையில் சிந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.